சினிமா ஜேர்னி அப்படின்றது எந்த தருணத்துல ஸ்டார்ட் ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு கலைஞன் வந்து இது ஒரு வரி வரும், கரப்பதல்ல சுரப்பது அப்படின்னு. அதை நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு 7வது 8வது 10வது படிக்கும்போது ஒரு கலைஞன் அவன் வந்து ஒரு சராசரியான ஆள் இல்லைங்கிறது ரைட்டாக தெரிஞ்சிருங்க. அது வந்து ஏதாவது உருவத்தில் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களோட படிச்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு படத்தை நல்லா கவனித்து பார்ப்பீங்க. உங்கள் ரசனை வேறையாக இருக்கும். ஒரு கவிதையை படிப்பீங்க. எல்லாரும் வந்து ஸ்கூல் புக்கை வச்சிருக்கும் போது நான் கவிதை புக்கை கையில் வச்சிருப்பேன். 7வதுலேயே போயிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் PK மணின்னு அவர் பேர், பரம்புக்குள்ளே போயிட்டு நான் நிற்கிறேன். அவர் என்னடா அவங்க கேட்குறாரு, இல்லை லைப்ரரியில் நூலகத்தில் வந்து மெம்பர் ஆக போகிறேன், அதுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட தான் மெம்பர் ஆக்குவாங்க. அவங்கள பொறுத்தவரை 7வது அப்படியே புக்கை தூக்கிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு அவங்க வந்து ஆமாம் போய் நீ போய் ஹெட்மாஸ்டர் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் வந்து உடனே அவர் என்னை பார்க்குறாரு, அங்கே லைப்ரரியில் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு. இல்லை இந்த கதை கவிதைலாம் படிக்கணும், அதான் முதல்ல ஸ்கூல் புக்கை ஒழுங்காக போடுறாடே, நீ எல்லாத்துலேயும் பாஸ் ஆனி அப்படின்னாரு. எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னா சரி ஓகேன்னு கையெழுத்து போட்டு அவர் கொடுத்து என்னை. ஆனால் அவர் காமெடியாக சொன்னா கூட என்னை பார்க்குறாரு பெருமையா. ஏன்னா 8வதுலேயே வந்து 7வதுலேயே வந்து லைப்ரரிக்கு போய் புக்கு படிக்க போகிறேங்கிறான் அப்படின்னு. முதல்ல லைப்ரரிக்குள்ளே போகிறேன். எனக்கு அந்த நூலகத்துக்குள் நுழைஞ்சது சொல்லும்போது எனக்கு புல்லரிக்குது. எனக்கு அங்கே வந்து ஒரு உலகம் இருக்குது பாருங்க. அந்த உலகம் வந்து பள்ளிக்கூடத்தும் தேவைதான். ஆனால் அந்த உலகம் அதையும் தாண்டி